ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க. இப்போ ஒரு ஹேர் பேக் செய்ய போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். ஹேர் பேக் தேவையான பொருட்கள்: செம்பருத்தி இலை, செம்பருத்திப்பூ, கொய்யா இலை, வேப்பலை. வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து இந்த பொருள்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அரிசி, ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆளி விதை எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஒரு பக்கம் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வேப்பலை, கொய்யா இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, துளசி இதெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அது 3/4 பதம் வெந்த உடனே அதை வடிகட்டி தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். அந்த 3/4 பதம் வெந்த பொருளையும் இதோடு போட்டு தான் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஹேர் பேக் வாரத்தில் 2 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடி உதிர்வு கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தண்ணி தனியாக இருக்கிறத ஊற்றி தான் அரைக்கணும். இந்த எடுத்து வச்சுருந்த பொருளோடு போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு பக்கம் அந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதில் நீங்கள் என்ன ஷாம்பாக இருந்தாலும் சரி, சீயக்காய் இருந்தாலும் சரி, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஹேர் முழுக்க அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில் நிறையா எண்ணெய் வச்சுக்கோங்க. லேயராக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு கலந்து வச்சுருக்க தண்ணியை போட்டு குளிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.